அவர்களுக்கும் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் வாழ்ந்து வரலாறான என் தாய் என் தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் மாபெரும் தலைவர்களுக்கு பிறகு கழகத்தையும் தமிழக மக்களையும் காக்க இரவு பகல் பார்க்காமல் அயராமல் பாடுபடும் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் என் வணக்கங்கள். இந்த மாவட்டத்தின் அதிமுக காவல்காரர் அன்பு அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் போர்க்கள தளபதி முன்னாள் அமைச்சர் அன்பு சகோதரர் அண்ணன் KC வீரமணி அவர்களுக்கு இந்த கூட்டத்துக்கு பேச வாய்ப்பளித்ததுக்கு நன்றிகளை கூறி என் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். திருட்டு திமுகவோட அராஜகங்களை எதிர்க்க இன்னைக்கு மக்களுக்காக தைரியமா நேர்மையா தேர்தலை சந்திக்கிற அதிமுகவுக்கு பக்கபலமா இருக்க தோளோடு தோள் கொடுத்து களத்தில் இறந்திருக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தேமுதிக தொண்டர்களுக்கும் SDBI தோழர்களுக்கும் ஃபார்வர்ட் பிளாக் தொண்டர்களுக்கும் AIMIM தொண்டர்களுக்கும் புதிய தமிழகம் தொண்டர்களுக்கும் புரட்சி பாரதம் தமிழர் தொண்டர்களுக்கும் அத்தனை கூட்டணி அமைப்புகளுக்கும் என் நன்றிகளையும் என் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன். என் பேச்சை கேட்க ஆவலுடன் வருகை தந்திருக்கும் தாய்மார்களுக்கும் பெரியார்களுக்கும் உள்ளது உள்ளபடி நல்லபடி கூறும் ஊடக நண்பர்களுக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவரின் உயிரிலும் மேலான கழக உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். வேலூர் மாவட்டம் இந்தியா சுதந்திரத்துக்காக முதல் போராட்டத்தை ஆரம்பிச்ச ஊர் வேலூர். இன்னைக்கு ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்காக நம்ம மறுபடியும் போராட்டத்துல இறங்க வேண்டியதா இருக்கு. பிரிட்டிஷ்காரங்களுக்கும் பிஜேபிக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது. பிரிட்டிஷ் நம்மள பிரிச்சு ஆண்டாங்க, அதே மாதிரி பிஜேபியும் நம்மள பிரிச்சு ஆளணும்னு முயற்சி பண்றாங்க. பிஜேபி விஷயம்னா திமுக கெட்டு போன விஷயம், இன்னும் ரொம்ப டேஞ்சரானது. பிஜேபி இந்து முஸ்லிம் பிரிப்பாங்க, திமுக தகுதியானவங்க தகுதி இல்லாதவங்க பிரிப்பாங்க. ரெண்டு பேருமே இந்த நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் தேவையில்லாத ஆளுங்க. திமுக தகுதி இருக்கு தகுதி இல்லைன்னு பேசுறது நியாயமா? திமுகவை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் தகுதி இருக்குன்னு நினைப்பாங்க தெரியுமா? ஸ்டாலினுக்கு கூஜா தூக்குறவங்களுக்கும் உதயநிதிக்கு பல்லாக்கு தூக்குறவங்களுக்கும் தான் தகுதி இருக்குன்னாங்க. மற்றபடி திமுக அமைச்சர்களோ எம்பிக்களோ MLAக்களோ கவுன்சிலர்களோ கவுன்சிலர் புருஷன்களோ மக்களை அசிங்கப்படுத்தினா கூட எதிர்த்து கேள்வி கேட்காம இருக்கணும். எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி எல்லாம் எப்ப நிறைவேற்றுவீங்கன்னு கேள்வி கேட்காம இருக்கணும். வாய மூடிக்கிட்டு அடிமையா வாழ்ந்தா திமுக உறுப்பினர் அட்டை கொடுத்துட்டு அப்புறம் தடி இருக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி மக்களை ஏமாத்துற மக்களை மதிக்காத திருட்டு திமுக உங்களுக்கு தேவையா? பொதுவா பிரச்சனை வந்தா நம்ம எல்லாம் டாக்டர் கிட்ட போவோம். ஆனா நம்ம டாக்டர் பசுபதி உங்க பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு உங்களை தேடி வந்து உங்களுக்காக வேலை பார்ப்பாங்க. வேலூர் மாவட்டம் மிகப்பெரிய பெருமையை வச்சிருக்கிற மாவட்டம். இந்த வேலூரோட பெருமையை CMC ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சது ஐடா சோபியா என்ற ஒரு பெண்மணி. அப்படி பெண்ணால பெருமை வாங்கின இந்த வேலூர் மாவட்டத்துல பெண்களை கிண்டல் பண்ற அசிங்கப்படுத்துற திமுக வேட்பாளர் கதிரானந்த் வேணுமா? திமுக பிரச்சாரத்துக்கு வந்த திமுக கட்சி பெண்களையே பார்த்து நாங்க 1000 ரூபாய் கொடுத்தாலும் கொடுத்தோம், எவ்வளவு மேக்கப் எவ்வளவு லிப்ஸ்டிக் எவ்வளவு ஃபேர் அண்ட் லவ்லி போட்டிருக்கீங்கன்னு பெண்களை கிண்டல் பண்ணி பேசுறாரு. தம்பி கதிரானந்த், உங்க அப்பா வேணும்னா மேக்கப் போட லிப்ஸ்டிக் போட பென்சில் மீச வரையறதுக்கு ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் கூட செலவு பண்ணி வாழுவாரு. ஏன்னா IT ரைடு வர்ற அளவுக்கு கொள்ளை அடிச்சு சம்பாதிச்சுட்டு அவங்க சொத்து சேர்த்திருக்காங்க.
ஆனா இன்னைக்கு ஏழை பெண்களுக்கு திருட்டு திமுக ஆட்சியில எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு செலவு, எவ்வளவு தேவை. தாலிக்கு தங்கம் கிடையாது, கேஸ் மானியம் கிடையாது, அம்மா உணவகத்துல சாப்பாடு கிடையாது, உரிமை தொகை கிடையாது, பெண்களுக்கு மானியம் கிடையாது. இப்படி மக்கள் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. ஒரு ஏழை வீட்டுல அடுப்பு எரியணும்னா எவ்வளவு செலவு பண்ணோன்னு செலவாகும்னு கதிரானந்துக்கோ துரைமுருகனுக்கோ தெரியுமா? மணல்ல கொள்ள அடிக்கிறது எவ்வளவு கமிஷன் வரும்னு கேட்டா கரெக்டா சொல்லுவாங்க. கஞ்சா விட்டா எவ்வளவு கமிஷன் வரும்னு கேட்டா கரெக்டா சொல்லுவாங்க. கட்ட பஞ்சாயத்துல எவ்வளவு கமிஷன் அடிக்கணும்னு கரெக்டா சொல்லுவாங்க. அது மக்கள் வாழ்றதுக்கு என்ன தேவைன்னு கேளுங்க, அவங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு கதிரானன் மட்டும் ஃபேர் அண்ட் லவ்லி பத்தி பேசி பெண்களை அசிங்கப்படுத்தல. திமுக கட்சிக்காரங்களே பெண்களையும் மதிக்க மாட்டாங்க, தமிழக மக்களையும் மதிக்க மாட்டாங்க. அவங்க அமைச்சருங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. ஒருத்தர் ஓசி டிக்கெட்டுங்கன்னு பேசுறாரு, ஒருத்தர் ஃபேர் அண்ட் லவ்லின்னு பேசுறாரு, இன்னொருத்தர் உங்களுக்கும் தருவோம் உங்க அம்மாக்கும் தருவோம்னு குடும்பத்தையே அசிங்கப்படுத்தி பேசுறாரு. ஒருத்தர் மக்களை பார்த்து பிச்சைக்காரங்கன்னு சொல்றாரு. இவங்க எல்லாத்துக்கு மேல பக்தி வாரிசு சொல்றாரு பிரச்சாரத்துக்கு போற இடத்துல, நீங்க எங்களுக்கா ஓட்டு போட்டீங்க, நாங்க மதுக்கடை எல்லாம் மூட மாட்டோம்னு. இப்படி ஆளுவன் பிடிச்ச, திமிர் பிடிச்ச, ஜாதி வெறி பிடிச்ச, மதுவெறி பிடிச்ச திருட்டு திமுக உங்களுக்கு வேணுமா? மக்கள் கிட்ட கொள்ளையடிக்கிற திருட்டு திமுகவை இந்த தேர்தலோட நம்ம தூக்கி எறியணும். திமுகவும் மோசமான கட்சி, பாஜகவும் ரொம்பவே மோசமான கட்சி. இன்னைக்கு இஸ்லாமிய காவலர்கள்னு விளம்பரம் கொடுத்து டிராமா பண்ற திமுக காரங்க இந்த வேலூர் மாவட்டத்தில் என்ன பண்றாங்க? வேலூருக்கு பிரதமர் மோடி வராராமா 10ஆம் தேதி. அதுக்கு என்ன செஞ்சிருக்காங்க திமுக காரங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? 50 வருஷமா வேலூர் கோட்டைக்கு முன்னாடி கூட்டு தொழுகை நடத்தி கொண்டாடுறது இஸ்லாமிய மக்களோட பழக்கம். அதுக்கு 10ஆம் தேதி 11ஆம் தேதி பர்மிஷன் வாங்கி அத்தனை துறையிலையும் நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வாங்கி இஸ்லாமிய மக்கள் வச்சிருக்காங்க. இன்னைக்கு பிஜேபி கூட கள்ள கூட்டணி வச்சிருக்கிற திமுக அரசாங்கம் மோடி பிரச்சாரத்துக்காக மோடி மேடைக்கு அதே கோட்டைக்கு முன்னாடி 10ஆம் தேதி பர்மிஷன் கொடுத்து பிரம்மாண்ட மேடை அமைச்சு அங்க காவி கொடி கட்டிக்கிட்டு இருக்காங்க. இஸ்லாமிய மக்கள் போய் கேட்டா 10ஆம் தேதி மீட்டிங் நடக்கட்டும், நீங்க 11ஆம் தேதி ரம்ஜான் கொண்டாடுங்க, தொழுகை நடத்துங்கன்னு சொல்றாங்க. ரம்ஜான் 10ஆம் தேதி நடக்குமா 11ஆம் தேதி நடக்குமான்றது இன்னைக்கு நம்ம சொல்ல முடியுமா? கேலண்டர் படி ரம்ஜான் நடக்குமா? சவுதியில மக்கால தலைமை இமாம் பிறைய பார்த்து அறிவிப்பார் ரம்ஜான் என்னைக்குன்னு. அந்தந்த நாட்டுல இருக்கிற தலைமை இமாம் அறிவிப்பாங்க பிறைய பார்த்து இன்னைக்கு ரம்ஜான் நடக்கும்னு. ரம்ஜான் இன்னைக்குதான் கொண்டாடணும்னு இந்த திருட்டு திமுக முடிவு பண்ணி மக்களை கட்டாயப்படுத்த முடியுமா? இந்த திருட்டு திமுகவோட உண்மையான வேஷத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். மக்கள் எண்ணிக்கையில கம்மியா இருக்கிறதுனால அவங்க மைனாரிட்டி ஆயிடுவாங்களா? திமுக ஆட்சியில இருக்கும் போது, மத்தியில கூட்டணியில இருக்கும் போது இஸ்லாமிய மக்களுக்கு என்ன செஞ்சாங்க? 10 வருஷம் காங்கிரஸ் கூட கூட்டணியில இருக்கும் போது மைனாரிட்டி மக்களுக்கு எதுவுமே செய்யல. அதுக்கு முன்னாடி பிஜேபி கூட்டணியில இருக்கும் போதும் எதுவுமே செய்யல. திமுக பிஜேபி கூட்டணியில இருக்கும் போதுதான் குஜராத்ல கலவரமே நடந்தது. ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களை கொன்னாங்க. பாபூர் மசூதி இடிச்சதுக்கு அப்புறம் தான் பிஜேபி கூட கூட்டணி வச்சாங்க திமுக. ஆனா இன்னைக்கு இஸ்லாமிய காவலர்கள்னு விளம்பரம் கொடுக்கறாங்க. இஸ்லாமிய மக்கள் நீங்க எல்லாரும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இஸ்லாமிய தீவிரவாதம் என்ற வார்த்தையை சட்டசபையில பதிவு பண்ணதும் கண்டுபிடிச்சதும் கருணாநிதி. எங்க அம்மா எல்லா மக்களையும் சமமா பார்த்தாங்க.
ஹஜ் யாத்திரைக்கு உதவுனாங்க, நாகூர் தர்கா சந்தன கூட்டுக்கு உதவுனாங்க, வேளாங்கண்ணி யாத்திரைக்கு உதவுனாங்க, ஜெருசலம் யாத்திரைக்கு உதவுனாங்க. அத்தனை கோவிலையும் அன்னதான திட்டம் கொண்டு வந்தாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அம்மனும் அல்லாவும் மாரியும் மேரியும் வேற வேற கிடையாது. அத்தனை பேரும் சமம் தான். இது ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் பாடின புரட்சி தலைவரோட கட்சி. மக்களால் நான், மக்களுக்காகவே நான் வாழ்ந்த புரட்சி தலைவி அம்மாவோட கட்சி. இன்னைக்கு துரோகிகளை விரட்டி தமிழக மக்கள் நலனுக்காக பிஜேபி கூட்டணி ஒழிச்ச புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாரோட கட்சி. எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் நலனே நாட்டு நலம். நாங்க சுயநலமா இருக்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. 3 வருஷம் ஆச்சு திருட்டு திமுக ஆட்சிக்கு வந்து தமிழ்நாட்டுல. உங்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா? திமுக ஒரு நல்ல திட்டத்தை இந்த 3 வருஷத்துல உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்களா? ஆனா ஆட்சிக்கு வந்த 3 வருஷத்துல 6 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க திமுக. 6 லட்சம் கோடி. ஆனா மக்களோட வாழ்க்கை ஏதாவது முன்னேறி இருக்கா? இல்ல ஸ்டாலின் குடும்பத்தோட சொத்து முன்னேறி இருக்கா? யோசிச்சு பாருங்க. திமுக புதுசா எந்த திட்டத்தையும் கொண்டு வரல. அம்மாவோட ஆட்சி காலத்துல, அதிமுக ஆட்சி காலத்துல, அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி காலத்துல இருந்த அத்தனை நல்ல திட்டங்களையும் நிப்பாட்டிட்டாங்க. இன்னைக்கு தாலிக்கு தங்கம் திட்டம், மாணவர்களுக்கு மடி கொடுக்கிறது கிடையாது, பென்ஷன் ஒழுங்கா வர்றது கிடையாது, ஏழை மக்களுக்கு அம்மா உணவகத்துல சாப்பாடு கிடையாது, மக்களுக்கு எந்த உரிமைகளும் கிடையாது. திருட்டு திமுக பொய்யான வாக்குறுதிகள் இருந்தா போதும், போலி விளம்பரங்கள் இருந்தா போதும், மக்களை ஏமாத்திடலாம், மறுபடியும் ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. அந்த திருட்டு திமுகக்கு நீங்க இந்த தேர்தல்ல பாடம் புகட்டணும். நீங்க திமுகக்கு சொல்லணும், நாங்க முட்டாள் இல்ல, நாங்க தான் உங்களோட எஜமானன்னு நீங்க இந்த தேர்தல்ல சொல்லணும். திமுக மக்களை ஏமாத்துறதுக்காக பொய்யான வாக்குறுதிகள் கொடுக்கறாங்க. மறுபடியும் திமுக சொல்றாங்க, இந்த முறை அவங்க ஜெயிச்சா சிலிண்டர் 500 ரூபாய்க்கு தருவாங்களாம், பெட்ரோல் 75க்கு தருவாங்களாம், டீசல் 65க்கு தருவாங்க. திமுக காரங்க ஜெயிச்சா தருவாங்க? மக்களை திரும்பி பார்ப்பாங்க. அப்படியே திமுக கொடுத்தாலும் 500 ரூபாய்க்கு சிலிண்டர் தருவாங்க, ஆனா உள்ள கேஸ் இருக்காது. 75 ரூபாய்க்கு பெட்ரோல் தருவாங்க, 1/2 லிட்டர் தருவாங்க, பாதிதான் தரோன்னு சொன்னோன்னு சொல்லுவாங்க. 65 ரூபாய்க்கு டீசல் தருவாங்க, ஆனா தகுதியான டிரைவர்ஸுக்கு தான் தருவோம்னு சொல்லுவாங்க. யாருக்குப்பா தகுதி இருக்குன்னு கேட்டா கண் பார்வை இல்லாத டிரைவர்ஸுக்கு தான் தகுதி இருக்குன்னு சொல்லுவாங்க. திமுக தேர்தல்ல ஜெயிக்க என்ன வேணும்னாலும் பேசுவாங்க. திமுக தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசுவாங்க, தேர்தலுக்கு பின்னாடி ஒரு மாதிரி பேசுவாங்க. தேர்தல் சமயத்துல ஓட்டு பத்தி மட்டுமே கவலைப்படுவாங்க, தேர்தல் முடிச்ச உடனே வீட்டை பத்தி மட்டுமே கவலைப்படுவாங்க. தயவு செஞ்சு திமுகவை நம்பாதீங்க. திமுக தேர்தல் வந்தா மக்களை ஏமாத்துறதுக்காக வீரன் மாதிரி வேஷம் போடுவாங்க. உதயநிதி வந்து பழியெல்லாம் தூக்கி மத்திய அரசாங்கம் மேல போடணுன்றதுக்காக மக்களுக்கு எதுவுமே செய்யல. மக்கள் கேள்வி கேட்பாங்க, மக்களை திசை திருப்பணும்னு நாங்க பணம் கேட்டோம் மத்திய அரசாங்கத்தை, உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு. ஆனா மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கல. நாங்க காசு கேட்டா கொடுக்க வேண்டியது தானே, அதெல்லாம் அவங்க அப்பா வீட்டு காசான்னு வீரவசனம் பேசினார். மக்களை ஏமாத்துறதுக்காக பேசினாரு. மக்கள் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், 1 ரூபாய் நம்ம வரி பணமா கட்டினா அதுல 50 பைசா மத்திய அரசாங்கத்துக்கு போகுது, 50 பைசா மாநில அரசாங்கத்துக்கு போகுது. அப்ப நம்ம கட்டுற வரி பணமே வச்சுக்கிட்டு நமக்கு நல்லது பண்ணலாம் இல்ல? ஏன் திமுக பண்ண மாட்டேன்றாங்க? அது என்ன அவங்க அப்பா வீட்டு காசா? கொரோனா வந்தாலும், வெள்ளம் வந்தாலும், புயல் வந்தாலும் மக்களை ஏமாத்துறதுக்காக நாங்க நிவாரணம் தருவோம், எல்லா ரேஷன் அட்டைக்கும் தருவோம்னு சொல்லிடுவாங்க. நம்பி மக்கள் போய் ரேஷன் கடையில நின்னா சக்கரை காட்டுக்கு கிடையாது, வருமான வரி கட்டினா கிடையாது, சொந்த வீடு வச்சிருந்தா கிடையாதுன்னு திருப்பி அனுப்பிச்சுடுறாங்க பாதி பேரை. அத்தனை மக்களுக்கும் கொடுத்து உதவ வேண்டியது தானே?
அதுதான் அவங்க அப்பா வீட்டு காசா? தேர்தல் சமயத்துல எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் தரோன்னு சொல்லிட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே தகுதியானவங்களுக்கு மட்டும் 1000 ரூபாய் தரோன்னு சொல்றாங்க. அடுத்தவன் பொண்டாட்டிக்கு தகுதி இருக்கு இல்லையான்னு சொல்றதுக்கு ஸ்டாலின் யாரு? அத்தனை பெண்களுக்கும் கொடுக்க வேண்டியது தானே. அது என்ன அவங்க அப்பா வீட்டு காசா? வெள்ளத்துல சேதமடைஞ்ச ஸ்கூல் எல்லாம் சரி பண்றதுக்கு வெறும் 2 கோடி நிதி ஒதுக்கிட்டு ஃபார்முலா கார் ரேஸுக்கு 40 கோடி நிதி ஒதுக்குறாங்க. அது என்ன அவங்க அப்பா வீட்டு காசா? ராணுவத்துல செத்தவனுக்கு வெறும் 3 லட்சம் கொடுத்துட்டு கள்ளச்சாராயம் கொடுத்து செத்தவங்களுக்கு 10 லட்சம் தராங்க. அது வந்து அவங்க அப்பா வீட்டு காசா? ஒரே கையெழுத்துல நீட்ட ஒழிப்போன்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்தி ஒரு ஆணியும் புடுங்க முடியாம இன்னைக்கு மக்களை ஏமாத்துறதுக்கு 50 லட்சம் கையெழுத்து வாங்குற டிராமா போட்டு அரசாங்க பணம் செலவு பண்ணி ஊரா சுத்திக்கிட்டு இருக்காரு உதயநிதி. இதெல்லாம் அவங்க அப்பா வீட்டு காசா? இன்னைக்கு ஈபி பில் கட்டவே கஷ்டப்படுறாங்க மக்கள். கரண்ட் கண்ணாடினால ஏறிடுச்சு. மக்கள் கரண்ட் பில் கட்ட அவஸ்தப்படும் போது மக்களை பார்த்து ஐயோ பாவம்னு நினைச்சு மக்களுக்காக கரண்ட் ரேட் கொஞ்சம் கம்மி பண்ணலாம் இல்ல? அதெல்லாம் அவங்க அப்பா வீட்டு காசா? தேர்தல் சமயத்துல பெட்ரோல் விலை குறைக்கிறோம், டீசல் விலை குறைக்கிறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம குடிக்கிற பால் விலையே ஏத்திட்டாங்க. கேட்டா இந்த பால் குடிக்காதீங்க, இந்த பால் குடிங்கன்றாங்க. நாங்க எந்த பால் குடிக்கணும் குடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு திமுக யாரு? நம்ம என்ன அவங்க அப்பா வீட்டு காசு குடிச்சுக்கிட்டு இருக்கோம்? இன்னைக்கு விலை எல்லாம் ஏற்றிட்டாங்க, வரியெல்லாம் ஏற்றிட்டாங்க, மக்கள் வாழவே கஷ்டப்படுறாங்க. எவ்வளவு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாத்தினாங்க. நம்பிதானே ஓட்டு போட்டாங்க மக்கள். அந்த மக்களுக்காக விலையை குறைக்கலாம், வரியை குறைக்கலாம், ஏன் குறைக்க மாட்டேன்றாங்க? அதாவது அவங்க அப்பா வீட்டு காசா? திமுக பிரச்சாரத்துக்கு வந்தா கேள்வி கேளுங்க. தமிழ்நாட்டுல எல்லா பக்கமும் எல்லா மக்களையும் கேள்வி கேட்கிறாங்க. ஸ்டாலின கேட்கிறாங்க, கனிமொழிய கேட்கிறாங்க, உதயநிதிய கேட்கிறாங்க. தயவு செஞ்சு திருட்டு திமுகவை நம்பாதீங்க. மக்களால் நான் மக்களுக்காகவே நான் வாழ்ந்தவங்க அம்மா தன் கடைசி மூச்சு வரைக்கும் மக்களுக்காக ஒழிச்சு 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 உயிர் விட்டாங்க. அம்மாவை நம்புனா, அதிமுகவை நம்புனா, ஆண்டவனை நம்புன மாதிரி நிச்சயமா நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். தயவு செஞ்சு இந்த தேர்தல்ல திருட்டு திமுகவையும் சரி, மதவாத பாஜகவையும் சரி நம்பாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் திமுகக்கும் பாஜகக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது. 2 பேரும் ஒண்ணுதான். என்ன திமுக பயங்கரமா பொய் சொல்லும், பாஜக சொல்ற பொய்ய பயங்கரமா சொல்லும். திமுக திராவிட மாடல் ஏமாத்தும், பாஜக இந்திய மாடல் ஏமாத்தும். திமுக கடவுளை திட்டிக்கிட்டே சாமி கும்பிடும், பாஜக கடவுளே திட்டுற அளவுக்கு சாமி கும்பிடும். ஸ்டாலின் மகனை பத்தி மட்டுமே யோசிப்பாரு, மோடி மதத்தை பத்தி மட்டுமே யோசிப்பாரு. ஸ்டாலின் டெய்லி விற்க வைப்பாரு, மோடி ஒரு நாள் நாட்டையே விற்க வைப்பாரு. ஸ்டாலின் மகன் மனைவி மருமகனுக்கு பினாமி, மோடி அம்பானி அதானிக்கு பினாமி. திமுக மக்கள் கிட்டையே திருடுவாங்க, பாஜக மாநிலங்கள் கிட்டையே திருடுவாங்க. திமுக திருட்டு ஸ்பெஷலிஸ்ட், பாஜக உருட்டு ஸ்பெஷலிஸ்ட். 2 பேருமே இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் ஆபத்தானவங்க. தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஆயுதம் எப்பவுமே உபயோகிக்க தெரிஞ்சவங்க கையில தான் இருக்கணும். இன்னைக்கு போன தேர்தல் எல்லாம் ஏமாந்த மக்களை காப்பாத்துறதுக்காக மக்கள் கையில ஒரு ஆயுதம் கிடைச்சிருக்கு. அதுதான் இந்த தேர்தல். 39 எம்பி சீட். அந்த ஆயுதம் திமுக கையில கிடைச்சா காங்கிரஸ் அடமானம் வைப்பாங்க. பிஜேபி கையில கிடைச்சா அந்த ஆயுதத்தை வச்சுக்கிட்டு உங்களையே அடிப்பாங்க. அதே நாங்க ஜெயிச்சா, ரெட்டால ஜெயிச்சா, அதிமுக ஜெயிச்சா, உங்களோட உரிமைகளுக்காக காங்கிரஸையும் எதிர்ப்போம், பாஜகவையும் எதிர்ப்போம். நாங்க உங்களுக்கு கொடுக்கிறது ஒரே ஒரு வாக்குறுதி. எந்த நேரத்திலையும், எந்த நிலைமையிலையும், எந்த சூழ்நிலையிலையும் யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படாம மத்தியில யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழக மக்களுக்காக வேலை பார்க்க வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. தேர்தல் சமயத்தில் மட்டும் 4 நாள் தமிழ்நாட்டுக்கு வர்ற பிரதமரை தமிழ்நாட்டிலேயே தவம் நடக்க
எந்த ஒரு விஷயத்தை மறக்காதீங்க. உங்க வீட்டுக்கு வர திருடனை கூட நம்பலாம், ஆனா திமுக காரனை நம்ப கூடாது. திமுக ஓட்டு போடுறதோ